ஒரு RSS பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒருவரை எதிர்த்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக அத்தனை எதிர்க்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எந்த மாநிலத்திற்குள்ளும் கொண்டு போய் சேர்த்து விட முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? தொடர்ந்து அவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சதா வந்துருமா? இப்ப இவங்க நேற்று அம்மையார் கனிமொழி அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இப்ப ஏன் ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் நீங்க ஆதரிக்கல அப்படிங்கிறதுக்கு. அவங்க கொள்கை வேற, எங்க கொள்கை வேற, அதுல நாங்க முரண்படுறோம். பிஜேபி என்ன தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு செஞ்சிச்சு அப்படின்னு. அதே கேள்வி இப்ப நாம இவங்களை பார்த்து கேட்போம்ல, இப்ப நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு. கடந்த காலங்கள்ல நீங்க என்ன செஞ்சீங்கிறத யோசிச்சு பாருங்க. என்ன செஞ்சீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஆபரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரிச்சு பாரதிய ஜனதாவின் பிரதிநிதியா போய் வெளிநாட்டுல பேச்சு வந்தது யாரு? அப்ப அவங்க கொள்கை ஏற்புடையா இருந்தது. இப்ப எதிர்ப்பா இருக்குதா, எதிர்ப்புடையதா இருக்குதா என்ன சொல்லுங்க. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சிருச்சு? சென்னை தலைநகர்ல அவங்க பார்த்துருக்காங்களா? கடற்கரையில நம்ம சென்னைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ் இருக்கு. சென்னை எதுல இருக்கு? சங்கமிச்சு தமிழ் வளர்த்த மதுரையில நம்ம மதுரைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்ல இருக்கு. கீழே மதுரை என்ன எழுத்துல எழுதிருக்கு? இதான் நீங்க தமிழ் வளர்த்தது. உங்க ஆட்சியின் முறை என்ன? திராவிட மாடல் ஆட்சி. திராவிட என்ன மொழி சொல்? சமஸ்கிருதம். மாடல் என்ன மொழி சொல்? ஆங்கிலம். நீங்க தமிழ் எப்படி வளர்க்குறீங்க? பாராளுமன்றத்தில் இருக்கிறீங்கல்ல, நீங்க பாராளுமன்ற கட்டடத்து வாசல்ல ஹிந்தி, இங்கிலீஷ், சமஸ்கிருதத்துல இருக்குது. ஏன் தமிழ்ல கல்வெட்டு இல்லைன்னு ஏன் நீங்க குரல் எழுப்பல? நீங்க தினம் சந்திக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் குழாவுறீங்க, போறீங்க, உங்க சொல்றதெல்லாம் நேரம் கேட்கும் போதெல்லாம் கொடுக்குறாரு, சந்திக்கிறீங்க, இதெல்லாம் பேசல. அந்த கட்சியோட கூட்டணி வச்சு 5 ஆண்டு பதவியில இருக்கும்போது வாஜ்பாய் ஐயா தலைமையில அப்ப உங்க கொள்கை ஏற்புடையதா இருந்து இப்ப எதிர்ப்புடையதா இருக்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது. குஜராத் கலவரத்தை ஆதரிச்சு பேசுனீங்க, மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து பேசுனீங்க. குஜராத் கலவரத்தையும் செஞ்சது யாரு? மணிப்பூர் கலவரம் செஞ்சது. ரெண்டும் ஒரே கட்சி ஆட்சி தான். ஏன் எதிர்த்து பேசுனீங்க, இதை ஆதரிச்சு பேசுறீங்க? ஏன்னா அப்ப அந்த கட்சியோட கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க, ஆதரிச்சு பேசுனீங்க குஜராத் கலவரத்தை. இப்ப அந்த கூட்டணியில இல்ல, நீங்க காங்கிரஸ் நீங்களும் கூட்டணியில் இருக்கு. அதனால மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து பேசுறீங்க. நாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் தானே இருக்கோம். நீங்க சொல்ற எல்லாத்தையும் கிட்ட தலையாட்டிட்டு போக முடியாதுல்ல. நீங்க ஆதரிங்க, ஆதரிக்காம போங்க. நீங்க ஒரு வேட்பாளரை நிறுத்திருக்கீங்க, அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்றீங்க. என்ன அது உங்க இருப்பா. இப்ப யார் குடியரசுத் தலைவரா இந்த துணை குடியரசுத் தலைவரா எங்களுக்கு ஏதாவது ஆகுது?